எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜிவிபி ரங்கோலி அண்ட் லைஃப் ஸ்டைல் சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நான் உங்கள் எல்லாரையும் ஒரு தாமரை ஏரிக்கு தான் கூட்டிகிட்டு போக போகிறேன். இந்த அழகான மலையோரத்தில் இருக்கிற ரோடு வழியாக தான் நம்ம அந்த ஏரிக்கு போக போகிறோம். அதுவும் அங்கே தெரியுது பாருங்கள், அந்த ஏரிக்கு பக்கத்தில் தான் நாம் இன்றைக்கி போக போகிறோம். வாங்க போகலாம். ஏரிக்கு பக்கத்தில் வந்தாச்சு. மலைக்கு அடியிலேயே இந்த ஏரி இருக்கிறதுனால இதை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. எனக்கு உங்களுக்கு கூட அப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீட்டில் இருந்து கிளம்பும் போது இந்த ஏரியிலேருந்து நம்ம நிறைய பூக்களோட தான் வீட்டுக்கு ரிட்டர்ன் வரணும் அப்படின்ற ஒரு சின்ன ஆசையோடு தான் நான் இங்கே வந்தேன். பட் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது நம்ம நினைக்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக நடந்துடாது அப்படிங்கிற விஷயம். ஏன்னா இந்த ஏரி அதிகமான ஆழம் இருக்கிறதுனாலையும் பாம்புகள் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனாலையும் இந்த ஏரிக்குள்ளே இறங்காதீங்க அப்படின்னு பக்கத்தில் இருக்கவங்க சொல்லிட்டாங்க. ஆனால் ரெகுலராகவே இந்த ஏரிக்குள்ளே போயிட்டு பூக்களையும் விதைகளையும் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. இங்கே செடிகளே இல்லாமல் ஒரு சின்ன கேப் தெரியுது பாருங்கள். இந்த வழியாக தான் அவங்க போயிட்டு பூவெல்லாம் எடுக்கிறதா அங்கேருந்து அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, நம்ம கூட இதுக்குள்ளே இறங்கி போயிடலாம் அப்படின்னு தான் நான் நினச்சேன். பட் அது முடியல. ஏன்னா இது அவ்வளோ பெரிய ஏரிங்க. அதுவும் அங்கே ஒரு பெரிய பாறை தெரியுது பாருங்க. இந்த பாறை இந்த ஏரிக்கு நடுவில் தான் இருக்கு. அந்த பாறைக்கு அந்த பக்கமாகவும் இந்த ஏரி தொடர்ச்சியா இருக்கு. நான் போகும்பொழுது பூக்கள் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருந்ததா அங்கேருந்து அவங்க சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி இதை விட அதிகமான பூக்கள் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. எனக்கு பார்க்கும்போது தலையே சுத்திருச்சு. இந்த ஏரிக்குள்ளே எப்படிடா இறங்கி நம்ம பூக்கள் எல்லாம் எடுக்க போகிறோம் அப்படின்னு. முள்ளெல்லாம் நிறைய இருந்துச்சு. ஸோ ஓரமாக இறங்கி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு 4-5 பூக்களை மட்டும் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் பக்கத்தில் இருந்த ஒரு அண்ணாவோட ஹெல்ப்பு வாங்கி நிறைய பூக்களை எடுத்துட்டேன். அந்த அண்ணா எப்படி பாதுகாப்பே இல்லாமல் அசால்ட்டாக இந்த ஏரிக்குள்ளே இறங்கி பூக்கள் எல்லாம் எடுக்கிறாங்க அப்படிங்கிற வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் மறக்காமல் அந்த வீடியோவையும் பாருங்கள். ஸோ வாங்க ரிட்டன் வீட்டுக்கு போகலாம். ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த பூக்கள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஸோ இதோட காம்புகள் எல்லாத்தையும் பிரித்து தனியாக நம்ம பூக்கள் மட்டும் எடுத்துகிட்டு வச்சிடலாம். என்ன பண்ண போகிறோன்னு பார்க்குறீங்களா? விளக்கெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ சிம்பிளாக ஒரு லோட்டஸ் ஃப்ளார்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டு தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, முதல்ல இந்த காம்பெல்லாம் பிரித்த சின்ன சின்ன மொட்டுக்களை ஃபஸ்ட்டு லேயரில் நம்ம அடுக்கிக்க போகிறோம். நம்ம இந்தியாவோட தேசிய மலரான தாமரை மலரை வச்சு தான் இந்த மொத்த வீடியோவும் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் வியட்நாம் கண்ட்ரியோட தேசிய மலர் கூட தாமரைன்னு சொல்லப்பட்டிருக்கு. 5000 வருடங்களுக்கு முன்னாடியே ஆயுர்வேத மருத்துவத்தில் இந்த தாமரை பூக்கள் மருத்துவ பயன்பாடுகளுக்காக பயன்படுத்தப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ கூட எங்கள் வீடுகளெல்லாம் பாடி ஹீட் ஆச்சுன்னா இந்த பூ கிடச்சிது அப்படின்னா நாங்கள் அதை எடுத்துகிட்டு 5-6 இதழ்களை எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வடிகட்டி அந்த தண்ணியை நாங்கள் காலையில் வெறும் வயிற்றுலேயே குடிச்சிருவோம். ஸோ அந்த பாடி ஹீட் ஆகிறது அவ்வளவு சீக்கிரமே குறைஞ்சிரும். இந்த பூவை நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்த உடனே நாங்கள் செஞ்ச முதல் வேலையும் கூட அதுதான். ஸோ நீங்கள் தைரியமாக இந்த பூக்களோட கஷாயத்தை செஞ்சு நீங்கள் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பூவோட நடுவில் இருக்கிற எல்லோ கலரில் இருக்கிற மகரந்த தூளை எடுத்து தேனில் மிக்ஸ் பண்ணி நம்ம 48 நாளைக்கு சாப்பிட்டுட்டு வந்தோம்னா ஹார்ட்டுக்கு நல்லது. இந்த இதழோட கஷாயத்தையும் நம்ம 48 நாளுக்கு தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்மளுடைய இதயம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கண் பார்வை, நம்மளுடைய ஈரல் பகுதி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த கஷாயம் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரும்பொழுது இது எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக தைரியமாக ட்ரை பண்ணலாம். இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்கிறேன். பாடி ஹீட்க்கு தாமரை பூவோட தண்டு பகுதியில் இருக்கிற நாரை எடுத்து நிழலில் காய வச்சு அதை திரியாக மாற்றி நம்ம தினமும் வீட்டில் விளக்கேற்றும் போது அதில் நல்லெண்ணெய் இட்டு அதில் இந்த திரியை போட்டு நம்ம விளக்கேற்றிட்டு வந்தோம்னா அது மகாலட்சுமிக்கு உகந்ததுனால வீட்டுக்கு மங்களகரமாகவும் இருக்கும். அதனால் நம்ம வீட்டுக்கு செல்வம் பெருகும் அப்படின்னு பெரியவங்களால் நம்பப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் நிறைய வீடுகளில் இது ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நாங்கள் கூட இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.